ரொம்ப நன்றி சுவாமிஜி. சுந்தரி அவங்களுடைய மகளுக்காக நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. அடுத்ததாக சேலத்திலிருந்து லதா சடையன் எழுதியிருக்காங்க. எனக்கு 2 பிள்ளைகள் உள்ளார்கள். என்னுடைய பிறந்த தேதி 22/5/1961 வியாழன் இரவு 7:15க்கு நான் பிறந்தேன். என்னுடைய ராசி கடகம். என்னுடைய நட்சத்திரம் பூசம். என் மகன் பெயர் முனியப்பன். பிறந்த தேதி 5/4/1986 சனிக்கிழமை இரவு 11:15க்கு பிறந்தான். ராசி கும்பம், லக்னம் தனுசு, நட்சத்திரம் சதயம். என் மகனுக்கு பிறந்ததிலிருந்து லேசாக பார்வை குறைபாடு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மாலைக்கண் நோயும் உள்ளது. அதனால் அவனுக்கு திருமணம் தள்ளி போகின்றது. நிலையான வேலையும் அவனுக்கு அமையவில்லை. BA படித்து முடித்துள்ளான். ஏதாவது கடை வைத்து சொந்த தொழில் செய்யலாமா? அப்படி வைத்தால் அவன் ராசிக்கு என்ன மாதிரியான தொழில் செய்வது? எப்பொழுது அவனுக்கு திருமணம் நடக்கும்? நிரந்தர வேலை அமையுமா? நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கிய மூலம் இதற்கு ஒரு பரிகாரம் கூற வேண்டும் ஐயா. சப்தரிஷி வாக்கியப்படி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்ன விதமான பரிகாரம் வருது, என்ன பலன் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல உங்கள் மகன் சொந்தமாக தொழில் செய்யலாம். அது உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் ஒத்து வராது, உண்ணக்கூடிய தொழில் ஒத்து வராது. ஆனால் உங்களுக்கு இந்த வெத்தலைப்பாக்கு கடை மாதிரியோ அல்லது ஸ்டேஷ்னரி சாமான்லாம் விற்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி கடையாவோ தாராளமாக போடலாம். இப்போ திருமண வாய்ப்புன்றது இந்த காலகட்டத்தில் அவருக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இன்னும் 2 வருட காலம் கட்டாயம் தள்ளும். இப்போ இந்த கண் சம்பந்தமான தொல்லைக்கு எளிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை காலத்தால் 6லேருந்து 7 சூரிய ஓரையில் ஆதித்ய இருதயம் சொல்லி சூரிய பகவான் படம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரோட எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கும் அவரோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையறதுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற எல்லை தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயிலில் பனை மரம் வாங்கி நடுங்க. இது ஒரு 6 முறை செய்யுங்க. நடக்கூடிய கிழமை சனிக்கிழமையாக இருக்கணும். வேறு பரிகாரங்கள் வேண்டாம். சூரிய வழிபாடையும் தொடர்ந்து செய்துட்டு வர சொல்லுங்கள். சொந்த தொழிலில் வெற்றி பெறுவார். 2 வருடத்துக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை கைகூடி வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. லதா சடையன் அவங்களுடைய மகனுக்காக நல்ல ஒரு பரிகாரம் நீங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கும் பயன்படுற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஒளிமயமான எதிர்காலம், ஜி தமிழ் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 8787 கிண்டி, சென்னை 6,32,000. மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.